இந்த அபிவிருத்தி என்பது எமது நாட்டின் மக்களுடைய வரிப்பணத்தினூடாக செய்கின்ற அபிவிருத்தி. வெளிநாடுகளிலிருந்து கடனை பெற்று செய்யவில்லை. இந்த 2 ஆண்டுகளிலுமே ஒரு துரிதமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம். அந்த துரிதமான முன்னேற்றத்தை கண்டதன் நிமித்தமாக பொருளாதார ரீதியில் முன்னேறுகிறது இந்த நாடு. அதனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் குழம்பி இருக்கிறார்கள். அது தமிழா சிங்களமா என்று இல்லாமல் குழப்பமடைந்திருக்கிறார். ஏனென்றால் அனைத்து மக்களும் என்பிபியோடு அணிதிரள்கின்றார்கள் என்ற பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறது. இதனால் வரைக்கும் எந்த ஆட்சியாளரும் செய்யாத ஒரு முன்னேற்ற பாதை, பொருளாதார ரீதியில் முன்னேற்ற பாதையை கொண்டு வருவதனூடாக எதிர்க்கட்சியினர்கள் திரும்பவும் இந்த பழைய இனவாத சக்திகளை மீளவும் ஆட்சியை கொண்டு வந்து எவ்வாறு தங்களுடைய இருப்பை தக்க வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இன்று கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு புரோக்கர் கூட்டங்கள். இன்றைக்கி ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் கொழும்பில் கூடுகிறார்கள். தமிழ் பிரதேசத்துலேயும் கூட இல்லை. அவர்கள் கொழும்பை மையமாக கொண்டவர்கள் தான். அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் மாதிரி பண்ணியிருப்பினம் சிங்களாக்களை. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே குறிக்கோள். புரோக்கர்ன்றது தெரியுமா? தென்பகுதியில் இருக்கிற ஆட்சியாளர்களை, தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு திரும்பவும் ஏதாவது இனவாதத்தை உருவாக்கி அதன் ஊடாக தோல்வி கண்ட அரசியல்வாதிகளை மீள கட்டியெழுப்ப நினைக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள். அதனால் இவர்களது கூட்டம் அவர்களது கூட்டமாகத்தான் இருக்கிறது, மக்களது கூட்டம் இல்லை. அவர்கள் இன்று பயத்தின் ஊடாக கூட்டம் கொடுக்கிறார்கள். தமிழ் பிரதிகள் ஒரு வடமாகாணத்தில் கூட அந்த கூட்டத்தில் அல்லது தமிழ் பிரதேசத்தில் கூட அந்த கூட்டத்தை கூட தெரியாதவர்கள் கொழும்பில் ஹோட்டல்களில் கூடுகிறார்கள். ஒரு வெட்கக்கேடான விஷயம். தமிழ் பிரதேசத்தில் அவர்களுக்கு கூட்ட முடியாது என்றுதான் அவர்களின் நிலைப்பாடு இருக்கிறது. அதில் ஒரு அங்குரார்ப்பணமாக சாகிச்சிரி நகர சபையில் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். எமது அரசாங்கத்தின் இலக்கு நகர சபைகள் எல்லாமே பணங்கள் உழைக்கும் நிறுவனங்கள் குறைவாக இருக்கின்றன. அதனால் அரசாங்கம் அந்த நகர சபைகளுக்கு நிதிகளை ஒதுக்கி இவ்வாறான பாலங்களை ஒரு பொது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாடு பூராகவும் இன்றைய தினம் 800 கிராமங்களை தெரிவு செய்து 100 பாலங்களை இன்றைய தினம் அடிக்கல் நாட்டுகிறோம் நாடு பூராவும். அதில் ஒரு அங்குரார்ப்பணம் சாவச்சேரி நடைபெற்றிருக்கிறது. எங்களோட அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரதேச சபைகள் குறைந்த வருமானங்களை ஈட்டுவதால் அவர்களால் போதிய வீதிகளை செய்ய முடியவில்லை. ஆனாலும் இருந்த வகையிலும் வீதிகளுக்கும் கூட கரிசனை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த டிக்வாவில் பிரதேச சபை வீதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வீதிகளை கூட புனரமைப்பதற்கு நாங்கள் 2500 மில்லியன் நிதிகளை வடக்கு மாகாணம் 5 மாவட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். அதனூடாக இந்த பிரதேச வீதிகள், கிராமத்து வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. அதே நேரம் பிரதேச சபைக்கு ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1250 மில்லியன் 5 மாவட்டங்களுக்கு பிரதேச வீதிகளை போடுவதற்கு இந்த ஆண்டு ஒதுக்கி வேலை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அதே நேரம் எங்களை பொறுத்தவரைக்கும் பிரதேச சபைகளில் இருக்கின்ற மெயினான பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனையாக ஜனாதிபதியர் எடுத்து இந்த குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சிறந்த முறையில் ஒரு பொறிமுறைக்கில் கொண்டு வருவதற்கு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று எமது நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்ற பாதைக்கு ஏற்ற வகையில் பிரதேச சபைகளுக்கும் அரசாங்கத்தால் நிதிகளை விடுவித்து துரிதமான அபிவிருத்திகளை கிராம மட்டத்துக்கு கொண்டு போகின்ற இலக்கு இருக்குது. அதனூடாக பிரதேச சபைகளுடனும் நகர சபைகளுடனும் மாநகர சபைகளுடனும் இணைந்து அவர்களுக்கு போதுமான நிதிகளை, இந்த கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் மேற்கொள்வது தீர்மானித்திருக்கிறது. அது யாருடைய ஆள்கைக்குள்ளே இருந்த பிரதேச சபைகளாக இருந்தாலும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற தன்மை காணப்படுகிறது. இது எங்களுடைய பிரதேச சபை, எங்களுக்கு வாக்களிக்கவில்லை இந்த ஊர் மக்கள் பிரதேச சபையில் அன்று அந்த எண்ணப்பாடை தவித்து கொண்டு அந்த பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையாக, வீதி என்பது ஒரு தேசிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பிரதேச சபைக்கு போதுமான நிதிகளை விடுவிக்கின்றோம். இன்று நாடு துரிதமாக மீண்டெழுந்து கொண்டு வருவது எங்களுக்கு தெரியும். தெங்கு ஏற்றுமதியில் ஒரு சிறந்த இடத்தை நாங்கள் பிடித்திருக்கின்றோம். முன்னைய காலத்தில் தெங்கு ஏற்றுமதி என்பது பின்னோக்கி நகர்ந்திருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாயை தாண்டி இருந்தது. இன்று நாங்கள் விலையையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அதிகளவான தேங்காய்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அதனூடாக அதிகளவான வருமானம் கிடைத்திருக்கிறது. அடுத்த ஆண்டு பட்ஜெட் கூட சிறந்த முறையில் செய்திருக்கிறது. 2000 பில்லியன் நிதியை எமது சொந்த நாட்டு பணத்திலேயே அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்றோம். இந்த அபிவிருத்தி என்பது
எமது நாட்டின் மக்களுடைய வரிப்பணத்தினூடாக செய்கின்ற அபிவிருத்தி, வெளிநாடுகளிலிருந்து கடனை பெற்று செய்யவில்லை. இந்த 2 ஆண்டுகளிலுமே ஒரு துரிதமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம். அந்த துரிதமான முன்னேற்றத்தை கண்டதன் நிமித்தமாக பொருளாதார ரீதியில் முன்னேறுகிறது இந்த நாடு. அதனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் குழம்பி இருக்கிறார்கள். அது தமிழா சிங்களமா என்று இல்லாமல் குழப்பமடைந்திருக்கிறார். ஏனென்றால் அனைத்து மக்களும் என்பிபியோடு அணிதிரள்கின்றார்கள் என்ற பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கிறது. இதனால் வரைக்கும் எந்த ஆட்சியாளரும் செய்யாத ஒரு முன்னேற்ற பாதை, பொருளாதார ரீதியில் முன்னேற்ற பாதையை கொண்டு வருவதனூடாக எதிர்க்கட்சியினர்கள் திரும்பவும் இந்த பழைய இனவாத சக்திகளை மீளவும் ஆட்சியை கொண்டு வந்து எவ்வாறு தங்களுடைய இருப்பை தக்க வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இன்று கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு புரோக்கர் கூட்டங்கள். இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் கொழும்பில் கூடுகிறார்கள். தமிழ் பிரதேசத்துலேயும் கூட இல்லை. அவர்கள் கொழும்பை மையமாக கொண்டவர்கள் தான். அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் மாதிரி வண்டியிருப்பினம் சிங்களாக்களை. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே குறிக்கோள். புரோக்கர்ன்றது தெரியுமா? தென்பகுதியில் இருக்கிற ஆட்சியாளர்களை, தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு திரும்பவும் ஏதாவது இனவாதத்தை உருவாக்கி அதன் ஊடாக தோல்வி கண்ட அரசியல்வாதிகளை மீள கட்டியெழுப்ப நினைக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கிறார்கள். அதனால் இவர்களது கூட்டம் அவர்களது கூட்டமாகத்தான் இருக்கிறது, மக்களது கூட்டம் இல்லை. அவர்கள் இன்று பயத்தின் ஊடாக கூட்டம் கொடுக்கிறார்கள். தமிழ் பிரதிகள் ஒரு வடமாகாணத்தில் கூட அந்த கூட்டத்தில் அல்லது தமிழ் பிரதேசத்தில் கூட அந்த கூட்டத்தை கூட தெரியாதவர்கள் கொழும்பில் ஹோட்டல்களில் கூடுகிறார்கள். ஒரு வெட்கக்கேடான விஷயம். தமிழ் பிரதேசத்தில் அவர்களுக்கு கூட்ட முடியாது என்று தான் அவர்களின் நிலைப்பாடு இருக்கிறது.
எனக்கும் வந்துருக்கேன் அது பரவாயில்ல. சாவகச்சேரி பகுதியில் பாலம் புனரமைக்கும் வேலை திட்டம் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் பார்லமெண்ட் உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனின் பங்கேற்பில் இன்றைய தினம் இடம்பெற்றது.